இது மகிமை நேரம். மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறுபடியும் மகிமை நேரத்திலே உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் தொடர்ச்சியாக ஆவியின் கனியாகிய விசுவாசம், சாந்தம் ஆகியவற்றை பற்றி நாம் சிறிது பார்க்கலாம் என்று நான் ஆசிக்கின்றேன். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். விசுவாசம் என்பது உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அர்த்தம் கொள்ளுகின்ற ஒரு வார்த்தைகளை நாம் கேட்கின்றோம். அன்றாட வாழ்க்கையிலே நமக்கான யாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்தலாம். கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவருடைய நாமத்தை தரித்து கொண்டவர்களாகிய நாம், அவர் நம்முடைய காரியங்களை பார்த்து கொள்வார், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கின்றார். நாம் எங்கு சென்றாலும் நம்முடைய சமூகம் நமக்கு முன்பாக சொல்கின்றது. அவர் நமக்கு தயவை, நமக்கு மகிழ்ச்சியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை அவர் தருவார் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு காணப்படுகின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை விசுவாசம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அது ஒரு செத்த ஜீவியமாக காணப்படுகின்றது. கிறிஸ்தவனாகிய ஒவ்வொரு இடத்திலும் விசுவாசம் அதிகமாக காணப்பட வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனை நாம் தரிசிக்க முடியாது, அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக கடந்து செல்ல முடியாது. இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழும் பொழுது உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை வீட்டில் மாத்திரமல்ல, நீங்களும் நானும் பணிபுரியக்கூடிய இடத்தில் மாத்திரமல்ல, இந்த சமுதாயத்தில் எங்கு சென்றாலும் உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையாக நாம் இருக்கிறோமா என்று நம்மை சோதித்து பார்க்க இந்த நாளிலும் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்படுகின்றதா? நாம் எந்த காலத்திலும் உண்மையுள்ளவர்களாக இருக்கின்றோமா? ஒருவேளை எதையோ ஒரு நன்மையை நினைத்து எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உண்மையற்ற நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே, இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்து சொல்கின்றார், நீ உண்மையுள்ளவனாக இரு, நீ விசுவாசத்தோடு இருந்து உன்னுடைய வாழ்க்கை நடத்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ எதை கேட்டாலும் நீ பெற்றுக்கொள்வதற்கு நான் உனக்கு தயவு பெருத்தவனாக காணப்படுகின்றேன், உன் மீது அன்பு செலுத்தியவனாக காணப்படுகின்றேன், நீ ஏன் கலங்க வேண்டும் என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்கின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, விசுவாசத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோமானால், இந்த உலகத்திலே உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மிடத்திலே வந்து சேரும். சாந்தம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே அடக்கம், பணிவு என்ற வார்த்தைகள் அதற்கு அர்த்தமாக காணப்படுகின்றது. இந்த அடக்கம், பணிவு நம்மிடத்திலே காணப்படுகின்றதா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மனிதனாக வந்த காலத்திலே அவர் மிகுந்து பணிவோடு தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு அவர் பணிந்து நடந்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். ஒருவேளை அவர் தேவனாகிய கர்த்தருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் இந்த உலகத்தை மீட்பதற்கு அனுப்பப்பட்டவர் தான். ஆனால் அவரிடத்திலே பணிவு காணப்பட்டது, அவரிடத்திலே அடக்கம் காணப்பட்டது. அவர் மற்றவரிடத்திலே கொஞ்சம் கூட அவர் பெருமையாக இல்லாமல் மற்றவரிடத்திலே அன்போடு காணப்பட்டார். நம்மிடத்திலே அது காணப்படுகின்றதா? நம்மிடத்திலே அந்த பணிவு இருக்கின்றதா? நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம்? அடக்கம் நம்மிடத்திலே இருக்கின்றதா? சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுக்கக்கூடிய அந்த கடைசி நிமிடத்திலும் கூட அவர் பதறாமல் பணிவாகவே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். எதற்காக? நீயும் நானும் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக, நமக்காக, நம்மை மீட்டெடுப்பதற்காக அவர் சிலுவையிலே ஒப்புக் கொடுத்த மாத்திரத்திலும் அங்கே பணிவோடு காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர் சொன்ன 7 வார்த்தைகளும் கூட அது இனிமையான சொற்களாகத்தான் காணப்பட்டது. அவர் யாரையும் சபிக்கவில்லை, அவர் யாரையும் உதறி தள்ளவில்லை. யாருக்காக நான் அனுப்பப்பட்டேனோ, நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து முடித்தேன் என்று சொல்லி அவர் பணிவோடு தன்னுடைய வார்த்தைகளை சொல்லி தன்னுடைய உயிரை விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நாமும் இந்த உலகத்திலே அவரை நாம் வைத்துக்கொண்டு, அவருடைய பெயரை வைத்துக்கொண்டு நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழுகிறோம் என்று சொல்லி இந்த சமுதாயத்திலே வாழும் பொழுது பணிவோடு நாம் காணப்பட வேண்டும். அடக்கம் நம்மிடத்தில் இருக்கப்பட வேண்டும். அந்த 2 நிலைகளிலே நாம் மீறினோம் என்று சொன்னால் அவருக்கு புறம்பானவர்களாக, அவருடைய நாமத்திற்கு அவமதிப்பை உண்டு பண்ணியவர்களாகத்தான் காணப்படுவோம். அவர் எந்த நேரத்திலும் அந்த பணிவை விட்டுவிடவில்லை. அவர் எந்த நேரத்திலும் அடக்கமாகவே இருந்தார், அடக்கமாகவே எல்லா வார்த்தைகளையும் சொன்னார். கடைசி நிமிடத்தில் கூட தன்னை முழுவதுமாக பணிவோடு ஒப்பு கொடுத்தார், அடிக்க கொடுத்தார், அவர் துப்ப கொடுத்தார்,
அத்தனை இரத்தத்தையும் சிந்தி கொடுத்தார். யாருக்காக? நீங்களும் நானும் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக. நீங்களும் நானும் சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காக. நீங்களும் நானும் பாவத்தின் இருந்து விடுதலை பெற்று பாவத்தை முற்றிலுமாக கழுவப்பட்டு அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் பணிவோடு காணப்பட்டார். உங்களிடத்தில் என்னிடத்தில் இந்த பணிவு இருக்கின்றதா? இன்றைய தினம் இந்த சாந்தம் நம்மிடத்திலே காணப்படுகின்றதா? நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? ஒருவேளை நன்மை பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் விசுவாசத்தோடு காணப்பட்டேன், அதனால் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி அந்த நேரத்தில் மாத்திரம் நாம் சொல்லுகின்ற பிள்ளைகளாக காணப்படுகின்றோமா? எந்த சூழ்நிலையிலும் என் தேவன் பார்த்து கொள்வார், என் தேவன் இதை நிறைவேற்றி தருவார், நான் முழுவதுமாக அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு வாழும் பொழுது மேலான எல்லா கிருபைகளையும் அவர் தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும். விசுவாசமாக வாழ்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே உண்மையாக வாழ்வதற்காக நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கின்றோம். உண்மையற்றவர்களாக வாழும் பொழுது அவருடைய நாமத்திற்கு ஆண்டவரை அவமதிப்பை உண்டு பண்ணுவதற்கு ஒருவேளை நீங்களும் நானும் கருவியாக இருந்துவிடக் கூடாது. அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் விசுவாசத்தோடு உன்னை காத்துக்கொள், உண்மையாக இருக்க கற்றுக்கொள் என்று சொல்லி அவருடைய வார்த்தை மூலமாக நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் உங்களை பார்த்து நான் கேட்கின்றேன், விசுவாசம் எப்படி காணப்படுகின்றது? உண்மையுள்ளவர்களாக நீங்களும் நானும் காணப்படுகின்றோமா? நம்மிடத்திலே சாந்தம் இருக்கின்றதா? நம்மிடத்திலே பணிவு இருக்கின்றதா? சோதித்து பார்க்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். இந்த நாள் ஒருவேளை கடந்து போகலாம், ஆனாலும் காலம் செல்லாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தோடு நீங்களும் நானும் வாழும் பொழுது, சாந்தத்தோடு வாழும் பொழுது அப்படி நாமம் மகிமைப்படும். அப்படி ராஜ்யம் இந்த உலகத்திலே விரிவடைந்து அதற்கு நாமும் மூல காரணமாக இருந்து நாமும் பயன்படுத்தப்படுவோம். நம்முடைய வாழ்க்கை என்பது அவருடைய வாழ்க்கையாக, அவரை பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் கிறிஸ்தவனாக வாழுவது என்பதே ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கையாக அது மாறிவிடும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த உலகத்திலே விசுவாசத்தோடு வாழ்வதற்காக அநேக காரியங்களையும் கற்று தந்திருக்கின்றார். வேதத்தை முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் விசுவாசத்தின் அடிப்படையிலேயே அத்தனையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. விசுவாசத்தின் அடிப்படையிலே யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் நன்மை பெற்றிருக்கின்றார்கள். யாரெல்லாம் சாந்தத்தோடு வாழ்ந்திருக்கின்றார்களோ அவர்கள் தேவனுடைய நாமத்தின் மூலம் நிமித்தமாக மேன்மை பெற்றிருக்கின்றார்கள். நீங்களும் நானும் அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், விசுவாசத்தின்படி வாழ்வோம் என்று சொன்னால், நாம் சாந்தத்தோடு வாழ கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நாமும் மேலான காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். மேலான ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த உலக பிரகாரமான காரியங்களில் மாத்திரமல்ல, மறுமையிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட மேலான கிருபையை ஆண்டவர் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஒரு நிமிடம் நாம் கண்ணை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, அருமையான இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. விசுவாசமாக வாழ்வது எப்படி, உண்மையாக வாழ்வது எப்படி, சாந்தத்தோடு வாழ்வது எப்படி என்று கற்றுக் கொடுத்திருக்கிற ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் வாழ்ந்த காலத்திலே நீரே முன்மாதிரியாக இருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்க ஆண்டவரே, அதன்படி வாழ்ந்து நாங்களும் ஆண்டவரை விசுவாசத்திலே பலப்படவும் சாந்தத்தோடு வாழவும் எங்களை பலப்படுத்தும் ஐயா. காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. மேன்மையான காரியங்கள் வாழ்க்கையை கட்டளையிடும் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.